வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் செண்டுமல்லி. நமக்கெல்லாம் 27 நட்சத்திரம் இருக்குன்னு தெரியும். 28வதா ஒரு நட்சத்திரம் இருக்கு. கிருஷ்ண பகவான் தனது மயிலிறகில் மறைச்சு வச்சிருந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான் மே 8 வெள்ளிக்கிழமை. அரசர்களும் காத்திருந்த நேரம். ஏன் காத்திருந்தாங்க? அந்த நேரத்தில் செய்கிற எந்த ஒரு நல்ல விஷயங்களும் வெற்றியடையும். அதனால தான். அப்படி ஒரு உன்னதமான நட்சத்திரம்தான் அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் முகூர்த்தம், அபிஜித் நட்சத்திரம் இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. முகூர்த்தம் என்பது தினமும் வரக்கூடிய 48 நிமிடம். தினமும் நண்பகல் 11:45 முதல் 12:15 வரை உள்ள நேரம். அதாவது இது சூரிய நகர்வை அடிப்படையாக கொண்டது. அபிஜித் நட்சத்திரம் என்பது தமிழ் மாதத்தில் 1 அல்லது 2 முறை வரக்கூடியது. இது சந்திரனின் நகர்வை அடிப்படையாக கொண்டது. உத்திராட நட்சத்திரத்தின் கடைசி பகுதிக்கும் திருவோண நட்சத்திரத்தின் ஆரம்ப பகுதிக்கும் இடைப்பட்ட நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம். மே 8 வெள்ளிக்கிழமை அபிஜித் நட்சத்திரம் வருது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள், சுக்கிர பகவானுக்கும் உகந்த நாள். நாம் 2 வகையான பஞ்சாங்கங்களை ஃபாலோ பண்ணுறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மாலை 6:24 முதல் 6:48 வரையிலும், திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரவு 9:07 முதல் 9:31 வரையிலும் அபிஜித் நட்சத்திர நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? எளிமையான ஒரு சிறிய பூஜை, பிரார்த்தனை அல்லது தியானம். பூஜை அறையில் 2 நெய் தீபம் ஏற்றுங்க. உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கோங்க. வெள்ளிக்கிழமை என்பதால் ஓம் மகாலட்சுமியை நமக என்று 108 முறை சொல்லலாம். இந்த நேரத்தின் அதிபதி மகாவிஷ்ணு என்பதால் ஓம் நமோ நாராயணாய என்றும் 108 முறை சொல்லலாம். வெற்றியை தரும் மந்திரமான ஓம் அபிஜிதே நமக என்றும் கூறலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்த எளிய ஸ்லோகம் சொல்லியும் பிரார்த்தனை செய்யலாம். இந்த அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி எல்லா வளங்களும் பெற்று வாழ்க வளர்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி.